Hi friends, நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காரோடைய டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோரில் ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. அது என்னங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இந்த டோர் இருக்குது. இந்த டோரில் நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஒட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர் ஒட்டுறதுக்கு முன்னாடி டோர் பேட் இருக்கும். ஸோ அந்த டோர் பேடில் தான் வந்து நம்ம பவர் விண்டோ ஏற்றி இறக்குவோம். ஓகே, இப்போ அது வேறு விஷயம் இல்லை. இப்போ இந்த டோர் பேடை கழட்டினதுக்கப்புறம் இந்த டோர் பேடில் பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கரில் வந்து கவர் பண்ணி ஒட்டிருக்குது. அந்தமாரி ஸ்டிக்கரில் ஒட்டிருக்கிறப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த பக்கம் ஸ்பீக்கர் மாட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் மாட்டுறதுக்காக வந்து சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஹோல்ஸ் போடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஸ்பீக்கர் வந்து கவர் ஆகிக்கும். அது போக வந்து சில விஷயங்களுக்காக அதை கழட்டுவாங்க, மறுபடியும் வந்து ஃபிட் பண்ணுவாங்க, கழட்டுவாங்க. எத்தனை வாட்டி அதை பிரித்து மறுபடியும் நம்ம ஒட்டினாலும் அது ஒட்டிக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அது தரமான ஒரு ஸ்டிக்கர் தான். ஆனால் இதையும் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சுடுவாங்க. அது போக இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தமாரி பிரிக்கிறப்போ அது பிரித்து வெறும் இந்தமாரி ஹோல்ஸாக இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட்டு வந்து அது உள்ளே போகும். டஸ்ட்டு உள்ளே போய் டோரில் வந்து ஃபார்ம் ஆகி அது ஒரு லேயர் மாரி டஸ்ட்டு உட்காந்துக்கும். இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னா சொல்கிறேன் இருங்க. அது போக வந்து மழை டைமில் நமக்கு நல்லா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்போ வந்து டோர் வழியாக வந்து தண்ணி வந்து டோருக்குள்ளே போகும். அதாவது வந்து ஃப்ரண்ட் விண்டோ இருக்கு இல்லையா, நம்ம அந்த சைடு மிரர் ஏற்றி இறக்குறோம் இல்லையா, இந்த டோர் கிளாஸ் வழியாக வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மழையில். அது போக நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மழை பெஞ்சு தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணுறப்பையும் வந்து நமக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்தமாரி சமயங்களில் தண்ணி எப்படி டோர்லேருந்து வெளியில் வரும் அப்படின்னா, இந்த டோருக்கு கீழே பாருங்கள், ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த காருக்கு மட்டும் கிடையாதுங்க, எவ்வளோ பெரிய லக்ஸரி காராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கக்கூடிய காராக இருந்தாலும் இந்த ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து வாட்டர் ட்ரைனர் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து அந்த டோர் அந்த ஹோல்ஸ் வழியாக தான் ட்ரைன் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரை பிரித்ததுனால வந்து போய் டஸ்ட்டு லேயர் மாரி உட்காருது பார்த்தீங்களா, அந்தமாரி உட்கார்றப்போ இல்லை வந்து தூசி இலைகள் இந்தமாரி நம்மளை அறியாமையே வந்து கிளாஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்போ அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த கிளாஸுடைய வந்து போகிற அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து மரத்துக்கு அடியில் நிப்பாட்டி நம்ம திறந்துருக்கிறப்போ அந்த இலைகள் வந்து அந்த டோர் வழியாக உள்ளே போய் லாக் ஆகி மாட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த டோர் பீடிங் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ அந்த டோர் பீடிங்குடைய லாக்கு சின்னதாக இருக்கும். அது போய் அந்த ஹோல்ஸில் வந்து மாட்டிக்கும். இப்படியே ஃபார்ம் ஆகி ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆயிரும். அப்போது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டோரை விட்டு வெளியில் போகாது. அப்போ டோரை விட்டு வெளியில் போகலை அப்படின்னா அந்த டோர்லேயே ஆடிட்டு இருக்கும். அப்படியே கசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும். அந்த மண் வந்து அந்த டஸ்ட்டு எல்லாம் மண்ணாயிடுது இல்லையா, அந்த மண் வந்து ஈரமாகவே இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நாலு அடைவில் நம்ம டோர் வந்து கீழே பாட்டம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ துருப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒன்ஸ் அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான், டோர் கெண்டம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு டோர் தான் மாற்றணும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டோர் தான் மாற்றணும். எந்த ஒரு வேலையும் அங்கே பார்க்க முடியாது. டோர் கெண்டம் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து பேட்ச் ஒர்க்கும் கூட பண்ண முடியாது. அதனால் டோரை மாற்றக்கூடிய நிலைமை ஆகும். ஸோ இந்த இந்த வாட்டர் ட்ரைனர் ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணுறப்பையோ இல்லை வண்டி சர்வீஸ் பண்ணுறப்பையோ இதனுடைய ஹோல்ஸை வந்து ஏர் பிடிச்சி நம்ம அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியில் எடுக்கலாம். அதை நீங்கள் சொன்னீங்கனாலே வந்து நம்ம சர்வீஸ் சென்டரில் அது க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளே தாராளமாக சின்ன இதை வச்சு பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு சாம்பிளுக்கு நான் என்னோடய டோரில் வந்து ஏற்கனவே கழட்டி வச்சுருந்தேன். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன், அந்த டோர் வழியாக எப்படி தண்ணி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி இப்போ நான் ஊற்றுனதையும் சல்லுன்னு கீழே தண்ணி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வாட்டர் ட்ரைனர் ஹோல்ஸு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் மேக்ஸிமம் க்ரீஸ் அடித்து வச்சுட்டிங்கன்னா தண்ணி வந்து ஒட்டாமல் இருக்கும், ரொம்பவும் சேஃபாக இருக்கும் நமக்கு. ஸோ இதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வந்து மேலே ஏறுறது இறங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு வந்து ஸ்ட்ரெக் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் ஏறி இறங்கக்கூடிய அந்த லிஃப்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் போய் உள்ளே உட்காரும். ஸோ அப்படி டஸ்ட்டெல்லாம் உள்ளே உட்காந்துச்சுன்னா அந்த லிஃப்ட் வந்து மேலே ஏறுறதில் ஸ்ட்ரெக் ஆகும். ஸோ அந்த டஸ்ட்டு அந்த சேனலுக்கும் நம்ம க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் இந்த வாட்டர் ட்ரைனர் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காவாவிலையும் வந்து நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணணும். பண்ணிட்டோம்னா நமக்கு சேஃபாக இருக்கும். டஸ்ட்டு போய் உக்காந்தாலும் பிரச்சனை கிடையாது, வாட்டர் அங்கே நிற்காது. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த தகவலை பார்த்துருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்தமாரி தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற நண்பருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.